அல்லாவின் உத்தரவுகளை செயல்படுத்த மறுப்பவர்கள் அல்லாஹ் அங்கே சொல்கிறான்ல, முஸ்லீம் அல்ல காஃபிர்கள் நீங்கள் அப்படின்ட்டு. அப்போது இந்த குரூப் யார் அப்படின்னா இவங்க முஸ்லீம் காஃபிர்கள். அதாவது வெளி வேடத்தில் இஸ்லாத்தை பின்பற்றுபவர்கள். இவங்க ரம்ஜான் தான் கொண்டாடுவாங்க, தீபாவளி கொண்டாட மாட்டாங்க. இவங்க குர்பானி தான் கொடுப்பாங்க. இவங்க போய் கெடா விருந்தெல்லாம் கொடுக்க மாட்டாங்க. இவங்க தாடி தான் வச்சுருப்பாங்க. இவங்க பட்டநாமம்லாம் போட மாட்டாங்க. என்ன, இவங்க குடிமையெல்லாம் வச்சுருக்க மாட்டாங்க. ஆனால் இவங்களுடைய செயல்பாடுகள் எப்படி இருக்கும் அப்படின்னா குஃப்ருடைய அடிப்படையில் இருக்கும். அதுதான் எல்லாம் சொல்கிறான். இவங்க முஸ்லீம் காஃபிர்கள், இவர்கள் முஸ்லீம் ஜாலிம்கள், இவர்கள் முஸ்லீம் ஃபாசிக்குகள். இவர்களுடைய செயல்பாடுகள் அல்லாஹ்விடத்தில் ஏற்கப்படாது. சரி, எல்லோரும் ஃபாசிக்கு ஃபாஜிரு சொல்லியாச்சு. அப்போ யார் தாண்டா மூமின்னு இது ஒரு கேள்வி வருதில்ல. குரான் அந்த இடத்துல வைக்கிறதில்ல. மூமின் எப்படி இருப்பான்? சரி, அதையாவது சொல்லுங்கப்பா. சும்மா இவன் காஃபிரு, அவன் காஃபிரு, இவன் ஃபாசிக், அவன் ஜாலிமு ஃபாஜிர் எதுக்கு இப்படி சொல்லிட்டு இருக்கிறீங்க? யார் தான் மூமின் அதையாக கிளியர் பண்ணுங்கள். அதுவும் அல்லாவே கிளியர் பண்ணுறான். வெயிட், ரொம்பலாம் நீங்களே கன்ஃபியூஸ் ஆகி மூமின் யாருன்னு உங்களுக்கு நீங்களே சாட்டிக்கிட்டு போனாங்க. நல்லா சொல்கிறேன். அல்லாஹ் வேறொரு சமுதாயத்தை தோற்றுவிப்பான். அதாவது நீங்கள் தீனை விட்டுட்டு வேறு இடத்த நீங்கள் ஷிஃப்ட் ஆகிட்டீங்கன்னா வேறொரு சமுதாயத்தை தோற்றுவிப்பான். அவர்கள் எத்தகையவர்களாக இருப்பார்கள் எனில் அல்லாஹ் அவர்களை நேசிப்பான், அவர்களும் அல்லாவை நேசிப்பார்கள். இது ஃபஸ்ட்டு பண்பு அவங்களோடது. இதுவும் ஒரு குழப்பமான விஷயந்தான். நம்ம ஜெய் ஸ்ரீராம் சொல்லுவோமா? விரும்பி சொல்ல மாட்டோம். அல்லாஹ் அக்பர் சொல்லுவோமா? தாராளமாக சொல்லுவோம். லா ஹவ்ல வலா குவத்த இல்லா பில்லா சொல்லுவோமா? சொல்லுவோம். என்ன, சுபானல்லாஹி வ பிஹம்திஹி சுபானல்லாஹில் அஸீம், சுபானல்லாஹி அதத ஹல்கிஹி, சுபானல்லாஹி ரிலா நஃப்ஸிஹி, சுபானல்லாஹி ஸினத அர்ஷிஹி, சுபானல்லாஹி மிதாத கலிமாத்திஹி, சுபானல்லாஹ் சொல்லுவோம். பயங்கரமாக நம்ம அல்லாஹ் இது பண்ணுவோம். இது அல்லாஹ்வுடைய நேசமா? இது நேசமாக அல்லாஹ் கன்சிடர் பண்ணுவானா? பண்ண மாட்டான். அது ஏன்னா பின்னாடி வருது அதெல்லாம் ஆப்பு. யார் நேசிக்கிறீங்க அல்லாஹ் சொல்கிறான். அப்போ ஃபஸ்ட்டு கண்டிஷன் அல்லாஹ் என்ன சொல்கிறான்? அல்லாஹ் அவர்களை நேசிப்பான், அவர்களும் அல்லாவை நேசிப்பார்கள். இரண்டு தரப்பு காதல். ஒரு தரப்பு இவர்களும் அல்லாஹ் லவ் பண்ணுவாங்க, இவங்களும் லவ் பண்ணுறாங்க. நம்ம இன்றைக்கி அல்லாஹ் லவ் பண்ணுறோமா இல்லையா? சரி, லவ் பண்ணால் என்ன பண்ணும்? இப்படியா? இப்போல்லாம் அந்த 2K கிட்ஸு இப்படி அல்லா மஸ்ஜிதில் போய்ட்டு இப்படி நின்று ஃபோட்டோ, ஹரமில் நின்று இப்படி ஃபோட்டோ போட்டால் வி லவ் அல்லா, வி லவ் ஜீசஸ் போர்டு இருக்கு இல்லையா? எல்லா கார்லேயும் நிறைய பேர் போட்டிருப்பாங்க. அது மாதிரி வி லவ் அல்லா ப்ரமோட் பண்ணோம்னா நல்லாயிருக்கும்ல. வெளியே அல்லாஹ் இது பண்ணுறான். இதெல்லாம் கிடையாது. வி லவ் ஜீசஸ்ன்னு போர்டு போட்டாங்களே, அவங்கள பற்றி இந்த முஸ்லீம்கள் இருக்காங்கள, இந்த மதவாதி முஸ்லீம்கள், அவங்ககிட்ட போய் கேளு, இந்த கூட்டம் எங்கே போகும்ன்ட்டு. ஈசா நபி கூட இருப்பாங்களா, இல்லை அதுக்கு ஆப்போசிட் டீமில் இருப்பாங்களா? இந்த வி லவ் ஜீசஸ் போட்டவங்க எங்கே இருப்பாங்க? இவங்க என்ன சொல்லுவாங்க? அவங்க காஃபிர்கள், ஜீசஸை லவ் பண்ணுறேன்னு சொல்கிறாங்க, ஆனால் ஜீசஸை ஃபாலோ பண்ணல. அதே தான் இங்கேயும் பிரச்சனை. அல்லாஹ் லவ் பண்ணுறேன்னு நீங்கள் சொல்லிக்கிங்க. அப்போ இல்லை இன்னொரு விஷயம் இருக்குது. அல்லாஹ் சொல்கிறான், இந்த அல்லாஹ் லவ் பண்ணலன்னா நான் வேறு ஆளை மாற்றிடுவேன்னு. அல்லாஹ் லவ் பண்ணுறது அவ்வளோ கஷ்டமா? அடுத்த ஒரு கேள்வி வருதில்ல, ஏண்டா நீ மட்டும் அல்லாஹ் லவ் பண்ணல, உன்னை வேறு இடத்துல மாற்றிடுவேன் அப்படிங்கிறான். அல்லாஹ் மிரட்டுற அளவுக்கு அது கஷ்டமான வேலையா? இப்போ நான் கத்துறேன்பா, நான் அல்லாஹ் லவ் பண்ணுறேன் அப்படின்னு வீடியோ போடுறேன், லைக் எத்தனை வரும்னு பார்க்குறியா இன்ஸ்டாகிராமில்? வி ஆல்சோ, மீ டூ, மீ ஆல்சோ, வி ஆல்சோ, வி ஆல்சோ. அப்போ அல்லாஹ் லவ் பண்ணுறதுனா லவ் பண்ணுறது இல்லை, அதுவோட ஒரு வேலை இருக்குது.